ஹே ஸ்வீட்டார்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃபார் த டிலே. ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாரி இந்த முருங்கைக்கீரை சட்னியோட ரெசிபிய இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். பார்த்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போறோம். தென் கொஞ்சமா கடலைப்பருப்பு, உளுந்து போட்டு நல்லா வறுத்துட்ட பிறகு இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே அதில ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் சீக்கிரமாவே வதங்கிரும். அண்ட் தென் லைட்டா வதங்கின பிறகு கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்க புளி சேர்த்தீங்கன்னா டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் தென் இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்க அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வதக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் அழகான ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலர் சட்னி உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது கலரு. ஸோ அதுலேயே வந்து தாளிப்பு கொடுத்து இன்னும் கொஞ்சம் உளுந்து கடலைப்பருப்பு போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய்.